அல்ஹம்துலில்லாஹ். உயிரை கொடுத்து உறவுகளை உருவாக்கி அந்த உறவுகளில் பொறுப்பையும் பாதுகாப்பையும் வைத்து நம்மை சோதிப்பவன் அல்லாஹ் சுபஹானல்லாஹு தஆலா. அந்த பாதுகாப்பின் ஒரு பெயர்தான் தந்தை. முஹ்மினான சகோதரர்களே, சகோதரிகளே, தந்தை அதிகம் பேச மாட்டார். ஆனால் அவருடைய ஒவ்வொரு அமைதியும் அல்லாஹ்விடம் ஏறும் ஒரு மௌன துவாவாக இருக்கும். பிள்ளை சிரித்தால் அவர் உள்ளம் நிம்மதியாகும். பிள்ளை கவலையடைந்தால் அவர் உள்ளம் அல்லாஹுவை அழைக்கும். தன்னுடைய ஆசைகளை பின்னால் வைத்துவிட்டு பிள்ளைகளின் தீனும் உலக வாழ்க்கையும் எதிர்காலமும் நல்லதாக இருக்க வேண்டும் என்று வாழ்கின்றவர் அவர்தான் தந்தை. நாம் சாப்பிடும் உணவில் பரக்கத் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தையின் ஹலால் உழைப்புதான். நாம் நிம்மதியாக உறங்குகிறோம் என்றால் அதற்கு காரணம் தந்தையின் விழித்திருக்கும் இரவுகள்தான். உடம்பு சரியில்லாத நாளிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி வேலைக்கு செல்வார். ஏன் தெரியுமா? என் பிள்ளைகள் ஈமானோடு மரியாதையோடு யாரிடமும் கையேந்தாமல் வாழ வேண்டும் என்ற ஒரே துவாவுக்காக. அல்லாஹ் திருக்குர்ஆனில் தெளிவா சொல்கிறான். சூரா இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 23. வகலா ரப்புக அல்லா தஹ்புது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானன். உன் ரப்பே கட்டளையிட்டான், அவனை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோர்களிடம் நன்மையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் தாய்க்கு மட்டுமல்ல தந்தைக்கும் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தந்தையின் திருப்தியில் அல்லாஹ்வின் திருப்தி இருக்கிறது. திருமிதி. ஒரு நாள் தந்தை இந்த வீட்டில் இல்லாமல் போனால் அந்த வீட்டின் பாதுகாப்பும் அமைதியும் மாறிவிடும். அவர் உயிருடன் இருக்கும் போதே அவர்களின் துவாவை சேகரித்துக் கொள்ளுங்கள். ஒரு அன்பான வார்த்தை, ஒரு மரியாதையான செயல், ஒரு சிறிய சேவை, இதுவே தந்தைக்கு பெரிய சந்தோஷம். இந்த தீனிய நினைவூட்டல் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால், இது ஒரு தந்தையை நினைவுபடுத்தி இருந்தால், இந்த மாதிரியான ஈமானை வலுப்படுத்தும் வார்த்தைகளை தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் சதக்கா ஜாரியா என்ற நியத்தோடு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அல்லாஹ் உயிருடன் இருக்கும் எங்கள் தந்தையர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஈமானோடு வாழும் வாழ்க்கையும் தந்தருள்வாயாக. மரணித்த தந்தையர்களுக்கு கபரை வெளிச்சமாக்கி பாவங்களை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வசிப்பிடமாக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.